பண்பலை இசைக்கும் நேரம் முற்பகல் 11:06. கல்லூரி கலாட்டா. கல்லூரி மாணவர்களோடு கலகலப்பான நிகழ்ச்சி. இன்னைக்கு எங்கிருந்து வலம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஏவிஎஸ் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து தான் வலம் வர காத்திருக்கிறது. களத்திலிருந்து நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஒலிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நானும் பார்க்கிறோம், இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் போகிறோம். காலேஜ் வர்றது இந்த காலத்துக்கு காலேஜ் போறேன் அப்படின்னு கேட்டாரு. எந்த காலத்துலயும் நம்ம காலேஜ் போகலாம் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது காலேஜ் தான். என்னோட ரொம்ப மகிழ்ச்சியா அதே மாதிரி வந்திருக்கிறது பாஸ்கர். பாஸ்கர் எப்படி இருக்கு? காலேஜ்ல வளர்ந்தது எப்படி இருக்கு? உங்களோட மனசு எப்படி இருக்கு? கண்டிப்பா சார், ரொம்ப சந்தோஷம் சார். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல மறக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு விஷயங்கள், அதாவது ஸ்கூல் லைஃப்ல மறக்கவே மறக்காது. அப்புறம் ரெண்டாவது காலேஜ். இப்போ எல்லாம் நிறைய ரீயூனியன் அப்படிலாம் பண்றாங்க. 10 வருஷம் 20 வருஷம் கடந்து எல்லாம் கூட ரீயூனியன் மறுபடியும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த ஏவிஎஸ் காலேஜ் வரும் போது எங்களுக்கு பழைய காலேஜ் நினைவுகள்லாம் எங்களுக்கு மறுபடியும் வருது சார். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய யங்ஸ்டர் கூட நம்ம பார்க்கும்போது நாமளும் ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்குள்ளேயே ஏற்படுத்துது. இல்ல, காலேஜ் வரும்போது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும், அரியர் ஞாபகம் வரும், எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த காலேஜுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத இங்க இருக்க அந்த மாணவர்களே சொல்லுவாங்க. வந்திருக்கோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போது எப்பவுமே எனக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா நமக்கும் இன்ஜினியரிங்க்கும் செட்டே ஆகாது. நம்மளாம் சும்மா சாதாரணமா அப்படி காலேஜுக்கு போகணுமேன்றதுக்காக காலேஜ் போனோம். அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறோம் ஒரு காலேஜுக்கு. இப்ப இங்க இருக்கிற மாணவர்களை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சந்திப்போமா, பேசலாமா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாமா? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடியா ஸ்டூடண்ட்? சத்தமே இல்ல. இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த 1 hour வந்து பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரி பண்பாய் 102.5 ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஐஓடி மற்றும் சேலத்துல இருந்து தான் அவங்க லைவ் கொடுக்க போறோம். இவங்களோட இண்டிவிஜுவலான டேலண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் சேர்ந்து கேங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க, காலேஜ் லைஃப்ல அவங்க என்ன மறைஞ்சிருக்கு, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த 1 hour ஃபன்ஃபுல்லா பண்ண போறோம். பேசலாம். யார் பேச போறீங்க? முதல்ல யாராவது கை தூக்குங்க பாப்பா. அப்படியே வழக்கம் போல கிளாஸ்ல சொல்ற மாதிரி சொல்ல மாட்டோம். நீங்களா வாங்கினா யாரு என்ன சொல்ல போறீங்க? சும்மா தான் கேட்க போறேன். நானும் சும்மா தாங்க கேட்க போறேன், ஒன்னும் கேட்க போறது இல்லை. வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அருண், பிகாம் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் காலேஜ் அப்படின்னோன்னா நம்ம ஒரு கற்பனை எல்லாம் இருக்கும்ல, காலேஜ்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ்னா சின்னிஜெயின் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் சின்னிஜெயின் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஒரு காலேஜ்னா அப்படிதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வருவோம். அதே மாதிரி சந்தோஷமா இருக்கா? இருக்கு 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 ஆனா இருக்கு. நீங்க என்ன பிகாம் தேர்ட் இயர் படிக்கிறீங்க? ஏன் பிகாம் படிக்கிறீங்க? பிகாம் வந்து காமான பையன் அப்படின்னு சொல்ல வரல. எனக்கு இண்டிவிஜுவலா பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் டிகிரி வேணுங்கிறதுனால ஈஸியான கொஞ்சம் இது குரூப்பா எடுத்துக்கலான்னு பிகாம் எடுத்தது, ஜென்ரலா எடுத்துக்கலாம். இல்ல, பொதுவா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பிகாம்லாம் பசங்க வந்து இந்த சயின்ஸ் குரூப் எல்லாம் இது பண்ணாம கொஞ்சம் நிம்மதியா வந்து காலையில படிக்கலாம், தொந்தரவு இல்லாம படிக்கலாம். அதேதான், அதுதான் இவ்வளவு தூரம் விளக்கமா சொன்னீங்களா? அவரு உங்க தோஸ்தா? அதேதான். என் பேர் ஹரீஷ்ங்க. பாஸ்கர், ஏதோ கேளுங்க பாஸ்கர். எங்க இருக்கீங்க பாஸ்கர்? கேளுங்க. அவர் ஃப்ரெண்டு ஹரீஷ். உங்க பேர் என்ன சொன்னீங்க? அருண். 2 பேரும் எதோ சொல்ல போறாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? நம்ம உங்களுடைய டேலண்ட் அப்படின்னா என்ன சொல்லுங்க? சார், என்னோட டேலண்ட் பார்த்தோம்னா நிறைய இருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸுக்கு நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் தான். என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க? சார், பவர் லிஃப்டிங் இன்டர்நேஷனல் இருக்கு சார். இன்டர்நேஷனல் பிளேயர் பவர் லிஃப்டிங்கா? நீங்க அதிகபட்ச இடம்னா எவ்வளவு தூக்கிருக்கீங்க? மினிமம் வந்து பார்த்தோம்னா ஒரு 250 அந்த மாதிரி சார். இப்போ என்ன பார்த்தோம்னே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வெயிட் இருக்குன்னு சொல்லுவீங்களா? அந்த ஒரு அசம்ஷன் தெரியல. உங்க வெயிட் நிறைய தூக்கிருப்பீங்க வீட்ல இருந்தா கூட. நீங்க இப்போ என்ன பார்த்தோம்னா நான் எத்தனை கிலோ இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன். ஐ கேன் 78 சரி, ஒரு 65-80 இருக்கு இல்லையா? சரி, கரெக்டான ஒரு அசம்ஷன் தான். சரி, உங்களுடைய எய்ம் அப்படின்னா, லைஃபோட எய்ம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லைஃபோட எய்ம் வந்து நான் ரயில்வேல போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ரயில்ல போறது நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண மாட்டீங்க. என்ன பொசிஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? கேப்டன். ஓகே, கண்டிப்பா அதுக்கான ட்ரைனிங்லாம் இப்போ எடுத்துட்டு இருக்கீங்களா?
எல்லா ப்ராசஸும் நடந்துட்டு இருக்குங்க. சரி, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தருமபுரி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஹரிஷ் சார். ஹரிஷ்க்கு வாழ்த்துக்கள். சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலம் வர ட்ரெயின் நீங்க தான் ஓட்டிட்டு வரணும், ஓகேவா? எப்போ நீங்களாம் ட்ரெயின் வந்து ஹரிஷ் ஓட்டுறதுக்கு வர அந்த எல்லாத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு தான் அவர் ஓட்டுற ட்ரெயின்ல ஏறணும். ஏன்னா என்ன எப்போ ஆகும்னு தெரியாது இப்போதைக்கு. ஆனா ட்ரெயின் வரீங்களா? வாங்க, யாரும் வேண்டாம். நான் வரீங்களா? ட்ரைனிங் இருக்குன்னு கேட்பான் தெரியுமா? சரி, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நேரிட்ட பேசலாம், அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சத்தியமாறன். சத்தியமாறன், பேரே சிறப்பா இருக்கு. சத்தியமாறன், உங்களுக்கு பேர் யாரு இது வச்சது? ரொம்ப சிறப்பா இருக்கு, தமிழ் பேரா இருக்கு, வாழ்த்துக்கள். நீங்க என்ன படிக்கிறீங்க? பிகாம் சிஏ தேர்ட் இயர். பிகாம் சிஏ தேர்ட் இயர் படிக்கிறீங்க. படிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மைண்ட் சைட்ல ஒரு ஐடியாவுமே இல்லை. ஒரு ஐடியாவும் இல்ல. இனிமையாவது செட் பண்ணுவீங்களா? மைண்ட் செட் பண்ணிருக்கீங்களா? சரி, முக்கியமான நாள் கூட இல்லைங்க, நல்லா பயங்கரமா வந்திருக்கீங்க. என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்கன்னே தெரியல. என்னடா கலர் இது? எதுக்குமே சரியா? என்ன கிரீனு? ஆலிவ் கிரீனா? சரி, ஓகே. சரி, உங்களுடைய டேலண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சத்தியவன்? ரேப் பாடுவோம். ஒரே ஒரு பாட்டு மட்டும் எங்களுக்காக பாடுறீங்களா? சட்டி அடிச்ச சப்பாத்தி கறி சட்டிக்குள்ள தண்ணி வந்து அலம்பின்னு ஜோரம் கொதிக்குது. முட்டை கோஷம் பண்ண 300 முடிச்சு போட்டு 3 மணி முள்ளங்கி மரம் வாசத்து இருக்குது. இப்ப தட்டி வாசல்ல வாஷிங்டன் பீச்சில் மோனிகா பெல்லு நடக்குறாள். பைக் தூக்கி போட்டு தட்டி சொல்லிட்டாங்க உங்களோட தலை நிக்குது. இப்ப போனாலும் அடி பண்ணாங்க. புரியலையா? புரியுது, பாருங்க. புரியுதாடா? புரியல. கொஞ்சம் சத்தமா பாடுங்க. எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சத்தமா பாடுங்க. சட்டி அடிச்ச சப்பாத்தி கறி சட்டிக்குள்ள தண்ணி வந்து அலம்பின்னு ஜோரம் கொதிக்குது. முட்டை கோஷம் பண்ண 300 முடிச்சு போட்டு 3 மணி முள்ளங்கி போற வாசப்பு இருக்குது. இப்ப தட்டி வாசல்ல வாஷிங்டன் பீச்சில் மோனிகா பெல்லு நடக்குறாள். பைக் தூக்கி போட்டு தட்டி சொல்லிட்டாங்க உங்களோட தலை வலிக்குது. லைட்ல போனாலும் அடி பண்ணா. பைக்கிட்ட போடும்போது கரண்ட் மருதா பார்த்து வெயிட் காட்ட போடும்போது திருட்டு பிள்ளைங்க நோப்பு கை சட்டி பானில சட்டியில வெள்ள ஆச்சு மாடியில தான் முன்ன வச்ச வாழ வேடிக்கை அது கூட சேர்ந்து தொட்டில பாட்டுன்னு சொல்லி இப்பட்ட பொண்ணுக்கு இருக்குது நல்ல மில்லு இப்பட்ட வந்த அங்களோட மன நம்பிக்கை சபாவலிக்கு சபாபடி ஏசி மல்லிகை சேர்த்து வச்சு வாங்க போற பிராடா நமக்கு தம்பி போட்ட கணக்கு எதுவுமே புரியல எனக்கு. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சத்தியமாறன். இந்த ரேப் பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலா ஒரு டேலண்ட்லாம் வேணும். ஏன்னா அடுத்தடுத்த வார்த்தைகள் போடும்போது மாத்திரைகள் அப்படின்னு இருக்கு தமிழ்ல, தெரியுதுன்னு அரை மாத்திரை ஒரு மாத்திரை சின்ன வயசுல படிச்சிருப்போம். நேரிசை நிறைசை வெண்பா அதெல்லாம் படிச்சீங்களாடா? நிறைய தேய்மா புளிமா அப்படிலாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் டக்கு டக்குன்னு போடுறீங்களே, அது எப்படி நீங்க சின்ன வயசுல இருந்தே பாடுறீங்களா? ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கா? பாட்டு கேட்டு பழக்கமாயிடுச்சு. அப்படியே பிடிச்ச பாட்டுலாம் பாடி பாடி அப்படியே சோள பாட நிறைய பாட்டு பாட அப்படியே பிடிச்ச தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய ரேப் சிங்கர்ஸ், அதுல யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்க? ஹிப்ஹாப் தமிழ் அண்ணா, அப்புறம் அசல் அண்ணா, அப்புறம் பால்டப்பான்னு ஒரு அண்ணா இருக்காரு, அவரு நீங்க பாடுனீங்களா அந்த பாட்டு? அது நீங்களே எழுதுனீங்களா? பால் டப்பாவா? ஒரு அண்ணா பால்டப்பான்னு ஒரு அண்ணா இருக்காரு. அவருடைய பாட்டை நீங்க பாடுவீங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நீங்களே எழுதி ஒரு சிங்கரா வரணும்னு சொல்லிட்டு தருமபுரி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். ராஜேஸ்வரி இணைப்புல இருக்கீங்களா? இருக்கேன் பாஸ்கர், உங்களுக்காக பாடு. நிறைய பேர் இருக்காங்க, என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு ரேப்லாம் ஒரு பாடிட்டாரு. நீங்க ஒரு ரேப் சம்பந்தமாவே ஒரு பாட்டு கண்டிப்பா கண்டிப்பா விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்கலாம். கேட்டலாம், கட்டாயமா கேட்டலாம். மங்களன் மங்களின் 45வது ஆண்டு விழா தங்க நகைகள் பவுனுக்கு 1000 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். போலா பழைய ரேடியோ அசத்துத யாருக்கு தெரியும்? இதுல நம்ம அதிர்ஷ்டமும் கூட அசத்தலாம். பை காட், இந்த ரேடியோவை பார்த்து மனசு கார்டன் ஆயிடுச்சு. இதுக்கு 10,000 தரேன். போன்ல QR கோட ஸ்கேன் பண்ணுங்க, பணம் உடனே உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். இப்பவே ஸ்கேன் பண்ணிடுறேன். ப்ரோ நீ போண்டி ஆயிடுவேன். எத்தனை தடவை புரிய வச்சிருக்க? QR கோட் பேமெண்ட் பண்றதுக்கு மட்டும்தான், பேமெண்ட் வாங்குறதுக்கு இல்லன்னு. உங்க அக்கம் பக்கத்துல இப்படி அப்பாவிகள் இருந்தா அவங்க கிட்டயும் இந்த UPI செய்தியை கண்டிப்பா சொல்லுங்க. அறிவுபூர்வமாக கவனமாக. பொதுநலன் கருதி வெளியிட்டோர் NPCI. We are gonna bring back a classic soda fine Kannadasan MSP SPB Olavaman Bad Boy.
சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு பெண்ணிற்கு வட்டமிடு பாட்டிற்கு இடமத்தனையும் எங்கும் இன்றி துன்பமில்லை என்னக்கா பிறந்தாலே சம்பவமா கிள்ளி குட்டி தோடா சூடா அன்னைச்சுப்பா நெஞ்சால மோதி மோதி உக்கார நெருப்பாகி போக மீதி வா புள்ளே மயிரும் குதிரை உன் மீதி ஏறி எங்கேயும் போகும் இது சகலமும் உண்டு சச்சரவில்லை மச்சினி மச்சினா பாம்புகளாம் இதிலே ஒட்டு தம் சோகு எச்சடி நீக்கி கடைச்சாச்சி கை காசு கரகார மூச்சிலே விசை உலகம் நமக்கு எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு பெண்ணிற்கு வட்டமிடு பாட்டிற்கு இடமத்தனையும் எங்கும் இன்றி துன்பமில்லை அடங்காத ஆசை துடிக்க ஐம்பொழுதும் போர் போர் கொடுக்க கட்டுப்பாடுகள் விட்டு போச்சு கனவில் தினசரி வன்மத காட்சி ஆப்பிள் பழுது ஆடை கொடுக்க அருகில் வருவதே என்னை விளங்க கொடுபடி நடு கொடுக்கோ கோகம் இருவரும் இணைந்த அப்பாலும் தலைமை வருகிற முப்பாள்கள் காமதேவனின் சாராயம் தீயேனில் பேக்கோ போக பேயை உப்பில்லா உணவம் தப்பு செக்ஸில்லா காதல் தப்பு உயிரை கடந்து உயிரை தெரிந்து வளரும் காதல் நினைவது ஏது கட்டி திக்க பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு இரவு பகலை மறந்திருந்து உயர பறந்து கொண்டாடுவோம் கட்டழகு பெண்ணிற்கு வட்டமிடு பாட்டிற்கு இடமத்தனையும் எங்கும் இன்றி துன்பமில்லை அவன் பேரன் நாளில் ஞானி அது ஒரு ஹாவி எல்லோரும் இனிமேல் வெட்கம் துக்கம் தேவையில்லை தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு அவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு அவற்றும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு கடவுள் படைத்த உலகம் மனித சுகத்தை மறுப்பதில்லை எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு பெண்ணிற்கு வட்டமிடு பாட்டிற்கு இடமத்தனையும் எங்கும் இன்றி துன்பமில்லை இதோ மெசேஜும் வந்தாச்சு, பாட்ட கேட்க தயாரும் ஆயாச்சு. SMS மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க 0442 244 030 இந்த நம்பரை சேவ் பண்ண மறக்காதீங்க. தினமும் பகல் 3 மணிக்கு SMS-இல் இனிய கீதங்கள்.
11:21 நேர்களை நம்ம இணைந்திருக்கிறோம் கல்லூரி கலாட்டா கல்லூரி மாணவ மாணவியர்களோடு கலகலப்பான நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எங்கிருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஏவிஎஸ் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து தான் வலம் வந்துட்டு இருக்கு. களத்திலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்திட்டு இருக்காங்க எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் மற்றும் ஆர் பாஸ்கர். தொடர்ந்து பேசலாம். பாஸ்கர், யார்கிட்ட அடுத்ததா பேச போறீங்க? வணக்கம் ராஜேஸ்வரி. சொல்லுங்க. அவ்வளவு ஒரு கோலாகலமா இருக்கு. இன்னைக்கு முக்கியமான நாள் கூட இல்லையா? என்ன நான் சொல்லுங்க பாக்கலாம். சொல்லணுங்களா? ஆமா சொல்லிடுங்களா. இன்னைக்கு புதன்கிழமை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? புதன்கிழமை அப்புறம் பாத்தீங்கன்னா என்னங்க புதன்கிழமை தான். இல்ல நான் என்ன நினைச்சேன்னா சஷ்டி வருதேன்ட்டு அதை யோசிச்சேன், அதனாலதான். அப்படியே வேற நீங்க உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேக்குதுங்க மேடம். ஓ அப்படிங்களா? சார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அழகு அப்படின்னாலே ஒரு சில விஷயங்கள்லாம் வர்ணிப்பாங்க. பெண்கள் தான் அழகு அப்படின்னு. ஆமா தானடா? ஆமாங்க. அதுக்கப்புறம் அழகு அப்படின்னா எல்லா கவிஞர்களும் அந்த காலத்துல இருந்து கண்ணதாசன் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஐயா இப்ப போனீங்க முத்துக்குமார்ல இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அழகு அப்படின்னாலும் பெண்கள். அதுக்கப்புறம் வந்து இயற்கை வர்ணிப்பாங்க. இப்ப அவங்களோட தான் பேச போறாரு நம்ம சார். இப்போ வணக்கம். நம்ம கூட மாணவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா குரல் வந்து அதிகமா ஆம்பளை பசங்களோட குரலாகவே கேட்டுட்டு இருக்கு. அதனால கேட்டுருக்க உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால நீங்க இருக்கீங்கன்றது தெரியணும்ல. மறுபடியும் சொல்லிருங்க உங்க குரல்ல எந்த காலேஜுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்ப நம்ம கூட ஒரு மாணவி இருக்கிறாங்க. சொல்லுங்க உங்க பேர். என் பேர் சரண்யா. பிகாம் சிஏ ஃபைனல் இயர் படிக்கிறேன். பிகாம் மொத்த கிளாஸையும் காலி பண்ணி கூட்டு வந்துட்டாங்களா? இப்போ ஒன்றும் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா வாங்க அட்லீஸ்ட் காலேஜுக்காக ஒரு ப்ரொமோட் பண்ணுங்க, வந்து ஏதாவது பேசுங்க, ஏதாவது கற்றுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. சார் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் பிகாம் சி எல்லாமே வாலண்டியர் எல்லாத்துலேயும் கலந்துருக்கோம். நாங்களாம் வாலண்டியரா வந்து வேலையை கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஓகே. ஆமா, நான் கூடும்போது நீங்க தான் முதல்ல வாலண்டியரா வந்து சொல்லுங்க, ஏதாவது ஒரு டேலண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ தைரியமா வந்தீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும் முதல்ல சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா முதல்ல காலேஜ்? சார் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜுக்கு வரணும்னாலே பஸ் பிடிச்ச வரணும், இது பிடிச்ச வரணும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய இடத்துல அவங்களே பஸ் வச்சிருக்காங்க, ஏத்துறாங்க, இறக்குறாங்க, சாப்பாடு போட்டுறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க. உங்க காலேஜ் எப்படிங்க? எங்க காலேஜ் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தாலும் வந்து நல்லா தான் சார். மற்ற காலேஜோட கம்பேர் பண்ணக்குள்ள இங்க நான் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கும். இது என்ன எப்படி கம்பேர் பண்ற மாதிரி இருக்குன்னா புழல் செயலோட திருச்சி செயல் கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற கேட்கும்போது. பாட்டுலாம் பாடுவீங்களா? ஏதாவது உங்கள்கிட்ட கேட்கலாமா? ஏதாவது டேலண்ட் பாடுவீங்களா? நல்லா பேசுவீங்களா? சரி, ஓகே. எதை பத்தி பேசுவீங்க பொதுவா? இது வரைக்கும் எங்கெல்லாம் போய் பேசிருக்கீங்க நீங்க? தமிழ் ஸ்பீச் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ஸ்டேட் லெவல்ல நிறைய ஈவென்ட் கலந்துருக்கேன். ரோகிணி கிட்ட பிரைஸ் வாங்கியிருக்கேன். தமிழ் நிறைய. உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டுனா யாருங்க? உங்களுக்கு காலேஜ் என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தே இருப்பாங்க, எல்லாருக்குமே நண்பர்கள். ஆனா காலேஜ்ல இருக்கவங்க தான் ரொம்ப ஒரு எவ்வளவு நாள் ஆனாலும் நம்ம கூட தொடர்ந்து டச்லயே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட தோஸ்த் அப்படின்னா யாரு? சார் ஷர்மிளா, சுதா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ல. பாய்ஸ் ஹாஸ்டல்ஸ்ல அவங்களும் ஒரு தோஸ்து எனக்கு கரெக்டா உண்மையை சொல்றேன். பரவாயில்ல, இது மாதிரி ஒரு ஆள் வேணும் நமக்கு எப்பயுமே கூட. ஏன்னா ஆமா, எவ்வளவு தூரம் குழி தோன்றாங்கன்றத பார்த்து வச்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம காலில் வச்சுக்கலாம். இப்போ பொதுவா நீங்க என்னென்ன தலைப்புலாம் இது வரைக்கும் போய் பேசிருக்கீங்க? என்னென்ன பிரைஸ்லாம் வாங்கிருக்கீங்க? நிறைய தலைப்பு பேசிருக்கேன் சார். சிறுசேமிப்பு, புகை பற்றி நிறைய பேசிருக்கேன் சார். இப்ப பேசுறதுன்னு தெரியல. இல்ல பொதுவா இப்போ நீங்க போய் பேசி எதுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் விருது கிடைச்சிருக்கு நீங்க பேசுறது? சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சிறுசேமிப்பு பத்தி பேசினேன். அது வந்து நான் 8th வாங்கினேன். என்னோட இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி நல்லா இருந்தது அப்படின்றதுக்காக. சிறுசேமிப்பு பத்தி பெண்கள் முதல்ல பேசலாமாங்க? சரியா எனக்கு தெரியல. முதல்ல நாங்க சேமிக்கல அப்படின்னா நீங்க யாராலையும் சேமிக்க முடியாது. உண்மையாலுமே பெண்களால சேமிக்க முடியல அப்படின்னா வேற யாராலையும் சேமிக்க முடியாது. அந்த திறமை நேச்சுரலாக கேர்ள்ஸ்க்கு நிறைய இருக்கு. இப்போ பொதுவான குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா செலவு வைக்கிறது வந்து பெண்கள் தான் செலவு வைக்கிறாங்க. பாருங்க, பேசவே மாட்டேன்னு இல்ல யாருமே பேசாம நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செலவை பத்தி பெண்களை பத்தி சொன்னோன்னா வரிஞ்சு கட்டி 4-5 பேர் வர்றாங்க. பாருங்க, செலவே வச்சாலும் பெண்கள் வந்து செலவு பசங்களுக்கு தான் வைப்பாங்க, வந்து பெண்கள் சேமிச்சுட்டு தான் இருப்பாங்க. செலவு அடுத்தவனுக்கு வச்சுட்டு உங்களை வச்சு உங்களோட பத்திரமா வச்சுக்கிறது தான் டேலண்ட் இருக்கு. எல்லாரும் கொடுப்பாங்க காசு எமர்ஜென்சி. உங்க பேர் சொல்லுங்க. ஹரிணி. சொல்லுங்க நீங்க. இல்ல ஏதாச்சும் எமர்ஜென்சினா கேர்ள்ஸ் தான் எடுத்த உடனே காசு நகைனாலும் சேவிக்கிறத கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்து ஒருத்தவங்க பாட்டு போடுறதா இருக்கிறாங்க.
சொல்லுங்க உங்க பேர். என் பேர் ராஜேஸ்வரி சார். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? பிகாம் சிஏல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நானும் பாக்குறேன் அங்க. பிகாம் சிஏ. ஒரு பாடல் பாடுவீங்களா? உங்க ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க நீங்க பாடுவீங்க அப்படின்னு. அதனால பாடுங்களா? பரவாயில்ல. பிடக்கும் குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நாளஞ்சு உன் கழுத்தில் மாலையிட உன்மீன் தோல தொட என்னத்தான் செஞ்சு நோயமானே. அருமை, சூப்பர். இல்ல ரொம்ப நல்லா அழகா பாடினீங்க. இல்ல நீங்க பாட ஆரம்பிச்சோன்னா மித்தவங்களும் பாட ஆரம்பிச்சாங்க. அடுத்து அப்படியே பசங்கள்ட்ட பேசுவோமா? கண்டிப்பா சார். சின்ன ஒரு பாட்டு, ஒரு சின்ன பாட்டு அப்படின்னாலும் நம்ம எப்பவுமே லைவா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருச்சு. ரொம்ப அழகா பாடினாங்க அவங்க. அடுத்ததா ஒரு ஸ்டூடெண்ட் பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வெற்றிவேல். வெற்றிவேல் என்ன பண்றீங்க? காமர்ஸ் சிஏ படிக்கிறேன் சார். காமர்ஸ். இப்ப என்ன கிளாஸ்? இப்ப என்ன கிளாஸ் போயிட்டு இருக்கு? இப்ப இந்த 1 hour மட்டும் என்ன கிளாஸ்? ஓ, மைக்ரோபயாலஜி லேபா? ஓ, லேப் சிஎஸ் லேப் அப்படிங்கிறதுனால ஜாலியா எல்லாரும் வெளியே வந்துட்டீங்க. ஜாலி தானே? சரி, ஓகே. வெற்றிவேல், உங்களுடைய டேலண்ட் அப்படின்னு என்ன சொல்லுங்க? நான் ஸ்போர்ட்ஸ் மேன் சார். எனக்கு தமிழும் அரசியலும் ரொம்ப ஆர்வம் சார். தமிழும் அரசியலும் பிடிக்குமா? அரசியல்னா என்ன மாதிரி? இப்போ நீங்க போயிட்டு மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு பிடிக்குமா? சார் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு சார். இப்ப இருக்க அரசியல் தலைவர்களையும் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன், நிறைய சேவைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சரி, இப்ப இருக்கிற அரசியல் உங்களுக்கு போதுமானதா இருக்கு? சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்களா? மக்களுக்கு சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க, நம்புவோம். வாழ்த்துக்கள். சரி, வருங்காலத்துல நீங்க ஒரு அரசியல்வாதியா வரணுமா இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா வரணுமா? அரசியல் கலந்த ஸ்போர்ட்ஸ் மேனா வருவேன். அரசியல் கலந்து ஸ்போர்ட்ஸ் மேனா? இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மாதிரியே சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நைட் பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சச்சின். சச்சினா? சச்சின், நீங்க நிறைய கிரிக்கெட்ல விளையாடுவீங்களா? இல்ல அதை பார்த்து தான் பேர் வச்சாங்களா இல்ல எப்படி பாக்குறது மட்டும் தானே? அது தெரியல சார். எங்க அம்மா வச்சாங்க, நான் வச்சுட்டேன். அம்மா சச்சின் பேர் வச்சுட்டாங்க. ஆனா நம்ம பசங்க கலாய்க்கிறது இருக்குது. கலாய்க்கிறீங்களா? அவனை விட்டு விட்டுவீங்களா? சரி, கிரிக்கெட்லாம் விளையாடுவீங்களா? சார் விளையாடுவேன் சார். சரி, LPWலாம் இருக்குல்ல, LPW. LPWலாம் தெரியாதாடா? LPW அப்படின்னா என்ன? தெரியல சார். சரி, ஓகே. உங்க பேர் சொல்லுங்க. ஹாய் மேம், மை நேம் இஸ் புருஷோத்தமன். பிஎஸ்சி பயோடெக்னாலஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்னப்பா இங்கிலீஷ்ல பேசுறாரு, ஒரு பீட்டர் விடுறாரு. புருஷோத்தமன், நீங்க என்ன பண்றீங்க? பயோடெக்னாலஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். பயோடெக்னாலஜி சேர்றதுக்கு ஏதாவது ஒரு முக்கிய காரணம் இருக்கா? சயின்ஸ் ஃபீல்ட்ல அதிகம் இன்ட்ரெஸ்ட் சார். ஏதாவது ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சு கண்டிப்பா ஏதாவது ஒரு அவார்ட் வாங்கணும்னு ஒரு எய்ம் இருக்கு சார். அதனால சரி, இது வரைக்கும் நீங்க ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் இன்னோவேட் பண்ணணும், இந்த பயோடெக்னாலஜி சேர்ந்து புதுசான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மைண்ட் செட்ல எய்ம் இருக்கா? சார் இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதை கம்ப்ளீட் பண்ணோன்னே நான் வெளியே கண்டிப்பா சொல்லுவேன். சரி, நீங்களா இருக்கீங்களா? பாய்ஸ்லாம் கரெக்டா டைமுக்கு காலேஜுக்கு வந்துடுறீங்களா? சார் பஸ் கண்டிப்பா கரெக்டான டைமுக்கு வந்துருக்கு சார். அதனால நான் வந்து எல்லாமே காலேஜ் பஸ்ல தான் வரீங்களா இல்ல அவுட் பஸ்லயா? காலேஜ் பஸ் சார். எல்லா நேரத்துலயும் கரெக்டா வந்துடுறீங்க. சரி, ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு விசேஷம், ஒரு முக்கியமான காது குத்து, கெடா வெட்டு, அதுக்கு நான் மாஸ்க்குலாம் அடிச்ச பழக்கம் இருக்கா? காலையில நேரமா போயிட்டு கால் பண்ணுறேன். புருஷோத் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு குட் பாய் அப்படிங்கிற. ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதே மை நேம் இஸ் புருஷோத் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணாரு இல்லையா? அவர் பார்க்கும் போதே அப்படிதான் ஒரு குட் பாய் மாதிரி இருக்குது. சரி, லைஃபோட எய்ம் அப்படின்னா என்ன சொன்னீங்க? சார் நல்ல ஒரு என்னுடைய ஃபீல்ட்ல ஒரு நல்ல ரிசர்ச்சராக வரணும் சார். அது என்னுடைய எய்ம் சார். டாக்டரேட் பட்டம் வாங்கணும், அது என்னுடைய அம்மாவோட கனவும் அதுதான். நான் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கி இந்த பையனை வெளியே டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும் சார். அதை நான் அவங்களுக்கு தேடி கொடுக்கணும், அதனோட ஆசை. கண்டிப்பா இந்த நீங்க பயோடெக்னாலஜில ஒரு ரிசர்ச் பண்ணி ஏதாவது ஒரு புது விஷயங்களை கண்டுபிடிச்சு டாக்டரேட் வரும், பிலாசபி வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் லீடரை எங்களுடைய தருமபுரி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். கைது வாங்க. அடுத்ததா இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, கம்பீரமா அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர்? ஹாய் சார், என் பேர் லெனின் சார். என்ன பேரு? லெனின். லெனின், என்ன பேர்ல டிஃப்ரெண்டா இருக்கு? லெனின் ஒரு புரட்சியாளருடைய பேர் வச்சிருக்கீங்க. ஆமா சார். எதனால இந்த பேரு?
தாத்தா போலீஸா இருக்கு சார், அவருக்கு தெரிஞ்சதுனால சார். லெனின் என்ன பண்ணியிருக்காருன்னு ஏதாவது படிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், சொல்லியிருக்காங்க. பட் நான் தயவுசெய்து இனிமே வர காலங்கள்ல லெனின் சம்பந்தமா இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. ஓகே சார். படிப்பீங்களா? படிக்க சார். ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க? பிகாம் பி செக்ஷன். பிகாம் பி செக்ஷன் படிக்கிறீங்களா? சரி, நீங்க இந்த பிகாம் சூஸ் பண்றதுக்கான ரீசன் ஏதாவது? டிகிரிக்கோசம் சார். டிகிரிக்காக தான். சரி, ஓகே. சரி, இந்த காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வாத்தியாரா டீச்சரா? சரி, ஓகே. ஜென்ஸ் ஸ்டாஃப் பிடிக்குமா லேடிஸ் ஸ்டாஃப் பிடிக்குமா? ஜென்ஸ் ஸ்டாஃப் தான் பிடிக்கும். ஜென்ஸ் ஸ்டாஃப் தான் பிடிக்குமா? உங்க பேர் சொன்னீங்க லெனின். லெனினுக்கு வந்து லேடிஸ் ஸ்டாஃப் பிடிக்கவே பிடிக்காது. உங்க மேடம் பேர் நம்ம சொல்லிருக்கா எல்லாருக்கும் லேடிஸ் மேடம் பிடிக்கவே பிடிக்காதா? சரி, ரொம்ப சந்தோஷம். போன செமஸ்டர்ல வந்து சக்தி சார்னு ஒருத்தர் இருந்தார் சார் அக்கௌண்ட்ஸுக்கு. அவர் இப்போ போயிட்டாரு. பட் அதனால அவர் செம்மையா அக்கௌண்ட்ஸ் சார். அதனால சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய எய்ம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? போலீஸ் ஆகணும் சார். போலீஸ் ஆகணுமா? ஐபிஎஸ் அதுக்கான வேலைகள் ஈடுபட்டிருக்கீங்களா? சார் அதான் இப்போ அதுக்கு பதிலாக என்சிசி ஜாயின் பண்ணிடுறேன் சார். அது இப்போ போயிட்டு இருக்கு. அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் இன்னும் 2 டிகிரி பண்ணலான்னு இருக்கு. பண்ணிட்டு அப்புறம் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறேன். வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். நன்றி. ராஜேஸ்வரி, சொல்லுங்க பாஸ்கர். கண்டிப்பா கண்டிப்பா. நாளும் மகிழ்ச்சியும் மங்களமும் பெருக வாழ்த்துவோர் மங்களன் மங்களின் 45வது ஆண்டு விழா. தங்க நகைகள் பவுனுக்கு 1000 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். சமைச்சு பாரு டேஸ்ட் சோறு நம்ம மிஸ்டர் கோல்டு குக்கிங் சூப்பர் ஸ்டார். மிஸ்டர் மிஸ்ஸஸ் எல்லாருக்கும் ஃபேவரைட் கிளாஸ் மாஸ் மிஸ்டர் கோல்டு எக்ஸலென்ட். விட்டமின் ஏ டி இ கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏற்ற மிஸ்டர் கோல்ட். 11:39 நேர்களை நம்ம இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கல்லூரி கலாட்டா. இன்று பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களோடு கலகலப்பான நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஏவிஎஸ் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து தான் வலம் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். களத்திலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்திட்டு இருக்காங்க எஸ் கோபாலகிருஷ்ணன் உடன் ஆர் பாஸ்கர் ஆகியோர். பாஸ்கர் கூட இன்னொரு பாப்பாவும் வணக்கம் சொல்றாங்களே. வணக்கம் டு தர்மபுரி எஃப்எம். தேங்க்யூ மேம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ மேம். நம்ம இப்ப கல்லூரி கலாட்டால பார்க்க போறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் வந்து சேலம் அயோத்தியாபட்டினம் ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இது பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க. விஷ்ணுபிரியா. நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? பிகாம் ஃபைனல் இயர். பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி நான் காலேஜுக்கு போகும்போது காலேஜுக்கு போவோம். ஆனா காலேஜ்ல கிளாஸ்ல இருக்குமான்றது தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு உங்க காலேஜ்ல ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட்? காலேஜே எனக்கு ஃபேவரட்டான பார்ட்ஸ் தான் சார். ஒட்டுமொத்த காலேஜுமே ஃபேவரட்டா இருக்கலாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் இருக்கும்ல, ஒரு ஒரு லைப்ரரி மாதிரி இல்ல சர்வீஸ் சென்டர் மாதிரி. கிளாஸ் ரூம் தானே சார்? அப்ப டீச்சர்லயே அப்போ கிளாஸ் ரூம் நல்லா இருக்குமா? டீச்சர் அப்படிலாம் இல்ல சார். டீச்சர்ல இருந்து கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எப்பவுமே ஜாலியா தான் இருக்கும். இப்போ உங்களோட டேலண்ட்னா வேற என்ன டேலண்ட்? ஏதாவது திறமையை வெளிப்படுத்துற மாதிரி விஷயம் என்ன இருக்கு? திறமைனா எதுவும் பெருசா இல்ல. நானும் வந்துட்டு ஸ்பீச் எல்லாம் நிறைய இது பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் சார், பெருசா எதுவும் இல்ல. நீங்க அடுத்து இது மாதிரி ஒரு நீங்க என்ன ஆஸ்பயர் பண்றீங்களோ அந்த ஆஸ்பிரேஷனை நோக்கி போங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான வாழ்த்துக்கள் எங்களுக்கு. அடுத்து நம்ம கூட ஒரு இளம் கவிஞர் வந்து இருக்கிறாங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. இலக்கியா. என்ன படிக்கிறீங்க? பிகாம். பேர்லயே இலக்கியம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கவிஞர் வைக்க வேண்டிய பேரை. இந்த கவிதை எழுதுறது இது மாதிரி விஷயங்கள் ஏன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஜஸ்ட் ஃபார் சும்மா என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி இதுல இருக்கு. படிக்கிறது ஒழுங்கா வரலன்னா பரவாயில்ல, இதை வச்சு ஏதாவது பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னா. இது வரைக்கும் கவிதைகள்லாம் என்ன மாதிரி கவிதைகள்லாம் எழுதிருக்கீங்க? அது கவிதைன்னு ஃப்ரெண்டு சொல்லிருக்கிறாங்க. ஆனா கவிதைன்னு தெரியல கரெக்டா? அந்த கவிதைன்னு ஃப்ரெண்டு சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு கவிதை மாதிரி தோன்றது ஏதாவது எங்கள்கிட்ட சொல்றீங்களா? ஏதாவது ஒண்ணு. இறைவனிடம் இறக்கை வாங்கி காலனிடம் சிறிது நேரம் வாங்கி காலத்தின் இறுதி வரை உன்னோடு நான் இருக்க வேண்டும். கை தட்டுங்க.
எல்லாம் பிரேக் விட்டோன்னா அவங்களோட இது வந்து பிரேக்ல போயிடுச்சே தவிர அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது கவனிக்கல. சரிங்க, இப்ப பொதுவா நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பொறுப்பா வந்து படிச்சுட்டு போறது வந்து பசங்களா இல்ல பொண்ணுங்களாங்க காலேஜுக்கு? பொண்ணுங்கதான் சார், மோஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணுங்கதான் சார். ஏன் அப்படி சொல்றீங்க? பசங்க பொறுப்பா படிக்கிறது இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? சார் பசங்க படிப்பாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது, ஆனா எல்லாராலையும் அவ்வளவுதான் இது பண்ண முடியாது. ஆனா பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் அரியர் அவங்க கம்மியா வைப்பாங்க, படிக்கிறத அவங்க படிச்சுக்குவாங்க சார், பிரச்சனை இல்ல. எத்தனை அரியர் வச்சிருக்கீங்க நீங்க? நான் ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட் சார். ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட் எல்லாம் பேசவே கூடாதுங்க. யாரு அரியர் வச்சிருக்கிறது? அரியர் வச்சிருக்கீங்களா பாருங்க, யாருமே அரியர் வச்சிருலையா? பசங்க எல்லாம் அரியர் வச்சிருக்கீங்களா யாராவது? சரி ஓகே. இப்ப சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா இல்ல பெண்கள்லாம் வந்து பொறுப்பா படிச்சுட்டு போவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பசங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க பாப்போம். சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ரொம்ப பொறுப்பா படிக்கிறாங்க, பசங்க எல்லாம் வந்து அவ்வளவு பொறுப்பா இருக்கிறது இல்ல, படிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவங்களோட பதில் என்ன? சரி ஓகே. இப்ப நம்ம கிளாஸஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி அப்படின்னா 10th டோட்டலாவே எவ்வளவு உங்க கிளாஸ்? 79 கேர்ள்ஸ் எத்தனை பேரு? இதுலயே மெஜாரிட்டி யாரு? ஏன்னா பெண்கள் படிக்கிறதுல நீங்க வந்து பக்குவமா இருந்தாலும் நாங்க ஸ்ட்ரென்த்லயும் சரி, காலேஜ் வர்றதுலயும் சரி, மற்ற எல்லா விஷயங்கள்லயும் ஸ்ட்ரென்த்தா இருக்குது யாரா? ஓகே. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? சேலம். ஓகே, மறுபடியும் ரிமைண்ட் பண்ணவே தேவையில்லை. ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேலம்ல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம அடுத்ததான் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவருடைய டேலண்ட்டை வந்து எக்ஸ்பிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வரப்போறாரு. உங்க பேர் சொல்லுங்க சார். எம் அன்பரசன். அன்பரசு, நீங்க என்ன படிக்கிறீங்க? சார் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்களா? இப்போ ஸ்கூலுக்கும் காலேஜுக்கு என்ன வித்தியாசம்? சார் ஸ்கூல்ல வந்து நல்லா ஜாலியா இருந்தோம், காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம தனிமையா இருக்கு சார். அதனால ஃப்ரெண்டு தேடிட்டு ஒருத்தனை மட்டும் கூட வச்சு சுத்திட்டு இருக்கேன் சார். தெரிஞ்ச ஒருத்தனை மட்டும் வச்சு சுத்திருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதுவே உங்களுக்கு எல்லாம் நிறைய வந்து நண்பர். சரி, நீங்க உங்களுடைய டேலண்ட் அப்படின்னா என்ன சொல்லுங்க? சார் நான் சாங் பாடுவேன், போயம் கவிதை மாதிரி எழுதி தமிழ்ல. சரி ஓகே, இப்போ ஒரு சாங் பாடுறீங்க எங்களுக்காக? காலேஜில் பார்த்த புள்ள சைட் அடிக்க ஏற்ற புள்ள, கிளாஸுக்குள்ள சைட் அடிப்பேன், பக்கம் வந்தா ஒதுங்கி நிற்பேன், எல்லாம் சிரிக்கிறேன் சார். பாடு சார், சண்டே படிக்கிறேன். காலேஜில் பார்த்த புள்ள சைட் அடிக்க ஏற்ற புள்ள, கிளாஸுக்குள்ள சைட் அடிப்பேன், பக்கம் வந்தா ஒதுங்கி நிற்பேன், படிப்புனா முக்கியம், பையன்னா கஷ்டம். மறந்துடுச்சு 4 லைன். இல்ல இதுல பொறுத்து மட்டும் தெரிஞ்சது. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்ததுமே ஃபைட் அடிப்போம் அப்படிங்கிறது மட்டும் அனுபவிச்சு கரெக்டா சொன்னாரு. அவங்க அப்பா அம்மா கேட்டுருந்தாங்க நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் பேசலாம். வணக்கம் உங்க பேர்? என்னோட பேர் வந்து விகாஸ். விகாஸ் என்னத்தை விற்கிறீங்கன்னே தெரியல. விகாஸ் சார் என்னோட பேரே விகாஸ். பேர் வைக்கும் போது ஏதாவது விக்கிட்டே இருந்தீங்களா? விகாஸ் நேம் அப்படி வச்சிருக்காங்க. நேம் அப்படி வந்து வச்சிருக்காங்க. விகாஸ் நான் அழகு சார். நிஜமாவா? உண்மையாவே அழகாடா, பாத்துக்கிறீங்களா சார்? சரி விகாஸ் ஓகே, நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவலான எனக்கு தனித்துவமான இந்த திறமை இருக்கு அப்படின்னு எதை சொல்லுங்க? சார் எனக்கு வந்துட்டு பாட்டு பாடுறது பிடிக்கும். பாட்டை பாடுறது பிடிக்கும். இதுல கேட்கறது எல்லாருக்கும் பிடிக்குமா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா? சார் பிடிக்குமா என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு பிடிக்கும் சார் பாட்டு பாடுறது. சரி ஒரு பாட்டு பாடுங்களேன் எங்களுக்காக. சார் எங்க டிபார்ட்மெண்ட்ல எப்பயுமே வைபா இருக்க மேம்க்கோசரம் இது டெடிகேட் பண்றோம் சார். சரி ஓகே. அவங்க நேம் வந்துட்டு எந்த மேடத்துக்கு டெடிகேட் பண்றீங்க? அவங்க நேம் வந்துட்டு தெரியுதா மேடம் பேரு? அவங்க நேம் பேரு தீபா. தீபா மேடமா? அவங்களுக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்றீங்க. லிரிக் வந்து திரைப்படத்துல வந்திருக்கா இல்ல நீங்களே எழுதிருக்கீங்களா? திரைப்படத்துல இருந்து எடுத்திருக்கோம் சார். எழுதுங்க சார். பாடிடலாமா சார்? கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி, தொட 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 மாட்டேன், தொட்டா நான் விட மாட்டேன், சிரி 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 பழகா, சிலுத்தது ஏன் சிரி பழகா, விடு விடு விட மாட்டேன், நீ தொடாம நான் விட மாட்டேன், சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒத்திக்கலாமா, பஞ்சு பஞ்சு நான் இருக்கேன் பத்திக்கலாமா, சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒத்திக்கலாமா. சரி ஓகே சரி ஓகே ஓகே. இப்போ இந்த பாட்டை யாருக்காக டெடிகேட் பண்ணீங்க? அவங்க மேடம் வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கு சார்? அவங்க வந்துட்டு ஜெனடிக்ஸ், இம்யூனாலஜி ஜெனடிக்ஸ் எடுக்கிறாங்க. அப்படியா? ஜெனடிக்ஸ் எடுக்கிறாங்களா? சரி உங்களுக்கு மரபியல் சம்பந்தமா எடுக்கிறாங்க.
சரி இருந்தாலும் அவங்க சரி கருப்பாயின்னு ஒரு பாட்டு பண்ணீங்க. மேடம் எப்படி இருப்பாங்க? சார் அவங்க எப்பயுமே ஒயிட்டா தான் சார் இருப்பாங்க. ஒயிட்டா தான் இருப்பாங்க, இருந்தாலும் கருப்பாய் பாட்டு டெடிகேட் பண்ணீங்க. மனசும் ஒயிட் தான் சார். ஓ மனசும் வெள்ளைதானா? தீபா மேடத்துக்காக எல்லாரும் தீபா மேடத்துக்கு ஒரு ஓ போட்டுருங்களா? தீபா மேடத்துக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓ போட்டுருங்க. அடுத்ததான் ஒரு ஸ்டூடெண்ட் பேச போறாரு. அவரு டேலண்ட் என்ன பண்ண போறாரு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார் என் பேர் ஹரிஷ். ஹரிஷ், நீங்க என்ன உங்களுடைய டேலண்ட்? சார் என்னோட ஹிடன் டேலண்ட் வந்து பார்த்தோன்னா சிங்கிங் தான் சார். சிங்கிங் வந்து இட்ஸ் மை லவ் ஆர்ட் ஒன். எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்னா ரொம்ப பிடிக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ல இருந்து ஒரு சாங் பாடுற பாருங்க. நெஞ்சுக்குள் பேரிடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சக்கென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீங்கிடும் தாரகை, உன் மன்னம் சூடிய தாரிகை, பெண்ணே நீ காற்றடை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் என்னை தாங்கி, இனி நீதான் என்ற நந்தாங்கி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஹரிஷ். ஹரிஷ் 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 இந்த மியூசிக் டைரக்டர் ஹரிஷ். ஹாரிஸ் ஜெயராஜ். அதனாலதான் அந்த பெரிய விஷயம் என்னையா அது? அது என்னமோ நேச்சுரலா என்னன்னு தெரியல. ஹாரிஸ் ஜெயராஜ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சிங்கர்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருந்துச்சு. ஸோ இப்போ அப்படியே ஒரு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து எனக்கு ப்ரொஃபஷனலா வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயம் வந்து ஹிடன் டேலண்ட் இருக்கு. அந்த சிங்கிங் ஒன்று. சரி ஓகே, நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் யார் இல்லாத போது பாடிருப்பீங்க. சில பேர்லாம் திரைப்படங்கள்லாம் பார்த்து பாத்ரூம்ல பாடுறது, யார் இல்லாத போது மொட்டை மாடியில போய் பாடுறது, அந்த மாதிரிலாம் பாடுவீங்க. நான் ஆர்கெஸ்ட்ரால நிறைய விட்டு பாடி. ஆர்கெஸ்ட்ரால பாடுவீங்களா நீங்க? அப்பயே ட்ரை பண்ணக்கூடாது. நிறைய அந்த காம்படிஷன் ரெடி வந்து பார்த்தோம்னா நான் 6th படிக்கும் போதே சூப்பர் சிங்கர்ல வந்திருக்கிறேன். சூப்பர் சிங்கர்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. டெலிகாஸ்ட் ஆயிருக்கா? டிவியில் ஆடி இருக்கு. சரி சரி, கண்டிப்பா நீங்க இதை விட்டுறாதீங்க. ஏன்னா நல்ல குரல் நயம் இருக்கு உங்களுக்கு. அந்த சுதி தாளம் எல்லாம் கரெக்டா வருது. நல்லா பாடிருக்கீங்க. கோல்டன் ஷவரையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? கொடுக்கலாமா நான் எனக்கு கோல்டன் ஷவர்? சரி, வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க இதை விட்டுறாதீங்க. படிப்போடு சேர்ந்து இதையும் நீங்க க்ளோஸ் பண்ணீங்க. சரியா ஹரிஷ்? வாழ்த்துக்கள். ஓகே, ஆல் இந்தியா ரேடியோ மறக்காம ஆல் இந்தியா ரேடியோ மறக்காம கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் சொல்றேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓகே, கண்டிப்பா கடைசியா தான் சொல்லிட்டான். சரி ராஜேஸ்வரி, சொல்லுங்க பாஸ்கர். ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் இணைக்கலாமே? கண்டிப்பா கண்டிப்பா. மங்களன் மங்களின் 45வது ஆண்டு விழா பொன்னான பாரம்பரியத்தின் சிறப்பு கொண்டாட்டத்தில் மிகப்பெரிய பங்கான உங்களையும் மகிழ்விக்க உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், மேலும் பவுனுக்கு 1000 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில் உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். போலா பழைய ரேடியோ அசத்துதே. யாருக்கு தெரியும், இதுல நம்ம அதிர்ஷ்டமும் கூட அசத்தலாம். பை காட், இந்த ரேடியோவை பார்த்து மனசு கார்டன் ஆயிடுச்சு. இதுக்கு 10,000 தரேன். போன்ல QR கோட ஸ்கேன் பண்ணுங்க, பணம் உடனே உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். இப்பவே ஸ்கேன் பண்ணிடுறேன். ப்ரோ நீ போண்டி ஆயிடுவேன். எத்தனை தடவை புரிய வச்சிருக்க. QR கோட் பேமெண்ட் பண்றதுக்கு மட்டும்தான், பேமெண்ட் வாங்குறதுக்கு இல்லன்னு. உங்க அக்கம் பக்கத்துல இப்படி அப்பாவிகள் இருந்தா அவங்க கிட்டயும் இந்த UPI செய்தியை கண்டிப்பா சொல்லுங்க. அறிவுபூர்வமாக, கவனமாக. பொதுநலன் கருதி வெளியிட்டோர் NPCI. அப்பப்பா பெருசு. ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு. பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்ஸி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன், பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கல்ல. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. 11:52 நேர்களை நம்ம இணைந்திருக்கிறோம். கல்லூரி கலாட்டா இன்று பார்த்தீங்கன்னா சேலம் அயோத்தியாபட்டினம் AVS கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்கள் கிட்ட நம்ம பேசலாம்.
நாம எங்க இருக்கிறோம் இப்போ? எந்த காலேஜ்? மறுபடியும் ஞாபகப்படுத்து. சரி, ஓகே. இப்போ நம்ம கூட இன்னொரு மாணவி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நீங்க பேசிதான் ஆகணும்னு நான் சொன்னேன். அவங்க இல்ல நான் உடம்பு சரியில்லை, நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ பொதுவாங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10th மார்க் சரியா வரல. சரி +2 நல்லா படிச்சுக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் +2 சரியா மார்க் வரல. சரி காலேஜ்ல போய் நல்லா படிக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் காலேஜ்ல என்ன பண்ணுறது எனக்கு சரியா தெரியல. இப்போ நீங்களாம் எப்படிங்க? நீங்களாம் என்ன மாதிரி? ஸ்டார்டிங்கே சரியா வரலாம்னு தெரிஞ்சிச்சு. அப்படியா சார் இன்னமும் போட்டுட்டு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு? அவ்வளவுதான் சார். இல்ல இப்போ நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க நீங்க? சார் அவங்க நல்லா படிச்செல்லாம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம் இல்ல. எப்படியும் அவங்களுக்கு தேவை அமௌண்ட் தான். நம்ம படிச்சா என்ன படிக்கலாம் என்ன, டிகிரி படிச்சாலும் ஹோட்டல்ல தான் போய் வேலை செய்ய போறோம். பானிபூரி விற்கிறவனுக்கு ஐடி கம்பெனில இருக்கிறவனுக்கு என்ன சார் சேலரி? ஐடி கம்பெனியை விட பானிபூரி போடுறவங்க செம்மையா சேல் பண்றாங்க. நல்லா லைஃப்ல ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுது நிறைய. உங்க பேர் சொல்லவே இல்லை, ஆனா இது வரைக்கும் பேரை சொல்லிட்டு சொன்னீங்கன்னா லோகேஸ்வரி சார். இப்போ பொதுவா நம்ம வந்து படிக்கிறது அப்படிங்கிறது சம்பளம் அதெல்லாம் தாண்டி படிப்பு அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்குது? படிப்பு வந்து நமக்கு வந்து ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபுல்லாவே. அது ரொம்ப முக்கியம் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன பண்ணலாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எப்படி காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸா, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து ஓரமா கடைசியில இப்போ இங்க கடைசியில நிக்கிறீங்களா? இதே மாதிரி தான் கிளாஸ்ல இருப்பீங்களா இல்ல இங்க மட்டும்? எப்பவுமே லாஸ்ட் தான். லாஸ்டா தான் இருப்போம். லாஸ்டா இருக்கிறது ரொம்ப சேஃபானது அப்படின்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் தான் சேஃப். முதல்ல எவனாவது புள்ளி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் முன்னாடி போறவங்க பார்த்துட்டு நம்ம சேஃபா இருக்கலாம்ல. உங்க பேர் சொல்லுங்க, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? பேர் மலர், BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கான தைரியம் எங்க இருந்து வருது உங்கள்ட்ட? இதுல எங்க தைரியம்? எடுத்தோம் படிக்கிறோம். எடுத்து படிக்க வேண்டியதா சும்மா? சரி ஓகேங்க. அது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல நார்மலா என்னென்ன இருக்கும் தெரியாம கேக்குறேன். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? இங்கிலீஷ் தான், வேற என்ன? கிராமர் எல்லாமே இருக்கும். இல்லப்பா நம்ம ஒன்னா படிக்கும் போது இங்கிலீஷ் தான் இருக்குது. BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல என்ன இருக்கும்? அதேதான். சரியான ஆல்டர் நான் கேட்டிருக்கிறேன். அடுத்து சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சரி சார். நீங்க என்ன பண்றீங்க? BA இங்கிலீஷ் செகண்ட் இயர். இங்கிலீஷ் செகண்ட் இயர். உங்களுக்கு அதே சிலபஸ் தானா? ஆமா சார். அதே சிலபஸ் தானா? ஏன்பா படிப்பை பத்தி கேக்குறேன்ற மாதிரி அப்படியே தெரிச்சு ஓடுறீங்களே பக்கத்துல. அதான் வீட்லயும் என்ன படிக்கிற, காலேஜ்லயும் படிங்க, என்ன படிக்கிற எல்லாம் நெக்ஸ்ட் படிப்பு தவிர வேற கேள்வியே இல்லையா? படிப்பு தவிர வேற கேள்வியே இல்லையா? வேற என்ன கேக்குறது? காலேஜுக்கு வந்து அதை பத்தி ஒண்ணுமே கேட்கலன்னா காலேஜுக்காரங்க அதை பத்தி கிளாஸ்லயே படிங்க, எதுக்கு ஏதாச்சும் எடுத்து படிங்க, சும்மா இருக்காம டாபிக். காலேஜ் வரதுன்றது படிக்கிறதுக்காக மட்டும் இல்ல இல்லையா? காலேஜ் வரதுன்றது படிக்கிறதுக்காக மட்டுமே கிடையாது, கண்டிப்பா கிடையாது. காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், படிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நீங்க இருக்கீங்க? இங்க வந்து எப்படி இருக்கணும் எல்லாம் கத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் லைஃப்லாம் இங்க தான் ஃபர்ஸ்ட் பாக்குறது. லைஃப்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே இல்ல காலேஜ் தான். சரி ஓகேங்க. லைஃப்ல என்னன்றது நீங்க தெரிஞ்சிருக்காங்க, பசங்க என்ன தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்டுக்குவோம். அப்போ ஓகே சார், இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய டேலண்ட்டை கொடுக்குறதுக்காக வந்துருக்காங்க. படிப்பு சம்பந்தமா கேள்வியை கேளுங்க. மறுபடியும் என்ன படிக்கிறீங்க? இங்கிலீஷ்ல என்ன வருது? பொனெட்டிக்ஸ் வருது, அதுல கிராமட்டிக்கல் வருது. அதை பத்தினா அதை பத்தி என்னது ப்ரீபோசிஷன் வரும், ஆர்டிகல்ஸ் வரும், இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் சார் எதிர்பார்த்தாரு. நீங்க வேற, எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் விஜய் சார் பிடிக்கும், அதுக்கப்புறம் கலர் பிடிக்கும், அதுக்கப்புறம் வீட்டுல போனோம் பிரியாணி பிடிக்கும், இதுதானே அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். சரி, அடுத்ததான் ஒரு ஸ்டூடெண்ட் பேசலாம். வணக்கம், உங்க பேர்? என் பேர் தருண். தருண், நீங்க என்ன தருவீங்க? என்ன, நான் எதுவும் தர மாட்டேன் சார். எப்பயுமே ஜாலியா வச்சிருப்பேன். சார், ஃப்ரெண்டு உங்ககிட்ட பைக் இருக்கா உங்க வீட்டுல? இருக்கு சார். ஃப்ரெண்டு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணுன்றான். பக்கத்துல வந்து தருண் எனக்கு கொஞ்சம் பைக் தருண், கொஞ்சம் தாங்க தருண் அப்படின்றான். நீங்க தருவீங்களா? எஸ் சார், தருவேன். சரி, நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது பைக்கை கடன் வாங்கி போயிட்டு எங்கேயாவது கீழே உள்ள சம்பவம்லாம் ஆயிருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்கு சார். அதுக்கு தவிர காசு பிடிக்கும். இல்ல, பைக்கை உடச்சிட்டு தெரியாத மாதிரியே கொண்டு போய் விட்டு மச்சி வரேன் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கியா? இல்ல சார், அந்த மாதிரி தான். உழுதுட்டா மச்சி, இதுக்கு இவ்வளவு செலவாகுது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரு. கொடுத்துரு. சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க? பிகாம் சிஏ. நீங்களும் பிகாம் சிஏ தான். சரி, லைஃப்ல என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு அக்ரிகல்ச்சர் மேல இன்ட்ரெஸ்ட். அக்ரிகல்ச்சர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். நீங்க விவசாயம் பண்ணணுமா? ஆமா சார். வேலை இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், கொஞ்சம் வாங்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஜாப் போயிட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அக்ரிகல்ச்சர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பா விவசாயம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சாப்பிடுறதுக்கு தேவையான உணவுகளை தயாரிக்கிறது அது நம்ம செய்கிறதே இல்லை.
நிறைய சோசியல் மீடியா வந்தாலும் அடுத்த கண்டிப்பா விவசாயம் மிகப்பெரிய விவசாயம் வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி தருண், வாழ்த்துக்கள். அடுத்ததா ஒரு பாடல் பாடுறதுக்காக கோகுல் காத்துட்டு. வணக்கம் கோகுல். என் பேர் கோகுல் சார், கல்ச்சரி கம்பெனி பேசுறேன். எங்க மேம் சத்யபிரியா மேம் தான் ஒரு சப்ஜெக்ட். சத்யபிரியா மேடத்துக்காக ஒரு கவிதையா? சரி சொல்லு. பெண்ணே நீ நடத்தும் பாடத்தில் புரியாத கேள்விகள் இருந்தாலும் உன்னில் பொருளிருக்கும் விடைகளை கண்டு. இன்னொரு டைம் சொல்ல. பெண்ணே நீ நடத்தும் பாடத்தில் புரியாத கேள்விகள் இருந்தாலும் உன்னில் பொருளிருக்கும் விடைகளை கண்டு. உங்களுடைய பாடத்தில் புரியாத கேள்விகள் இருந்தாலும் உன்னில் பொருளிருக்கும் விடைகளை கண்டு. உன்னில் புதைந்திருக்கும் விடைகளை கண்டு. மேடம் கிளாஸ் ரூம்ல இல்ல. சத்யபிரியா மேடத்தை வந்து பாத்தீங்கன்னா கவனிடா. சத்யபிரியா மேடம் மட்டும் என்ன பண்ண அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பொதுந்திருக்கும் விடைகள் கண்டு இருந்தான். மேடத்துக்கு மட்டும் இண்டிவிஜுவல் அந்த இன்விஜிலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இன்விஜிலேஷன் அந்த டியூட்டியை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க போகும்போது பிரின்சிபல் சார்ட்ட சொல்லிட்டு போயிடும். அடுத்ததா ஒரு கம்ப்யூட்டர் எல்லாம் பேசுறோம். 2000 பாணி. நீங்க என்ன படிக்கிறீங்க? பிகாம். உங்களோட டேலண்ட் என்ன? சொல்ற மாதிரிலாம் சரி. உங்க பேர்? சஞ்சய். சஞ்சய் பிகாம் சிஏ. உங்க ஃப்ரெண்டு பேர்லாம்? முத்துராஜா, ராகுல். மேல் ஃப்ரெண்ட் சொல்லுங்க. ஏன் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படிலாம் இல்லை. மாசம் எல்லாம் கட்டு நிறைய பேர் இருக்கு இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் பேசலாம். வணக்கம் பேர்? வணக்கம், நான் வருண் பேசுறேன். நீங்களும் வருணேவா? வருண் தருணா? ஒரே கிளாஸ். ஆமா சார். நீங்க ரெண்டு சேர்ந்து எங்கேயாவது போறீங்களா? இல்லடா, வேற எங்க ஆனா முன்னாடி கிளாஸ் பர்டிகுலரா ஒரு பெட்னிக் மாதிரி இருப்பாங்க. அப்படி வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல யாருக்கு பெட்டிங்கன்னு சொல்லாதீங்க, இந்த பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. அவதார் பெட்டி, பாஸ்கர், மேக்கப், துண்டு நாட்டி. சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ராஜேஸ்வரி நிறைவு தரத்துக்கு வந்தோம். ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா இந்த இளைஞர்களோட பேசி எங்களுக்கு ஒரு எட்டு கிடைச்சது. அதனால டைம் போறதே தெரியல. ஒரு நிறைவு தரத்துட்டோம். இவ்வளவு நேரம் ஏவிஎஸ் காலேஜ்ல இருந்து நம்ம லைவ் கொடுத்தோம். நன்றி ராஜேஸ்வரி. நன்றி நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய கல்லூரி கலாட்டா. இன்று பார்த்தீங்கன்னா சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஏவிஎஸ் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக பலம் வந்தது. களத்திலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினாங்க ஒலிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன், உடன் அறிவிப்பாளர் ஆர் பாஸ்கர் ஆகியோர். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்துணை அன்பு நேயர்களுக்கும் நிலையம் சார்பாக நன்றிகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.